பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ மூலமா சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப காவல் காத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த மொபைலுக்கு பேக் கேஸ், டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப காவல் காத்துக்கிறோம். அது ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருள், அதை காவல் காத்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஆசை. நம்ம என்ன பண்ணோம், ஒரு வீடை காவல் காத்துக்கிறதுக்காக வாட்ச்மேன் வச்சிருப்போம், வெளியே கேமரா ஃபிட் பண்ணிருப்போம். இன்னும் ஒரு சில டாக் வளர்ப்பாங்க, ஏன்னா வீட்டை காவல் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக. விலைமதிக்கக்கூடிய காரியங்களுக்கு நம்ம ரொம்ப காவல் காத்து பத்திரமா வச்சுக்கணும். ஆனா விலைமதிப்பில்லாத ஒரு காரியத்துக்கு நம்ம காவல் காக்குறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. மனிதனுடைய உறுப்புகள்ல மிக முக்கியமான உறுப்பு இருதயம். அதை நம்ம காவல் காத்துக்கிறோமான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. வேதம் இப்படியா சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிலத்தின் ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவ ஊற்று புறப்படணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப பொல்லாததாய் காணப்படுது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. மனுஷனுடைய இருதயம் எப்படி பொல்லாப்பாய் காணப்படுது அப்படின்னு சொன்னா வேசித்தனம், விபச்சாரம், பொய்சாட்சி, தூஷணங்கள், இந்த மாதிரி கெட்ட அழுக்குள்ள குணங்கள்னால நம்முடைய இருதயம் காணப்படுதான். அப்போ எப்படி காத்துக்கிடணும், எந்த காவல்னால காத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய கட்டளையினாலும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி காத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஜீவ ஊற்று நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படும். நம்முடைய இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். நம்ம இருதயம் அழுக்கா இருந்தா வெளிவர்ற வார்த்தைகளும் அழுக்கா இருக்கும். நம்முடைய இருதயத்துல நல்ல யோசனை, நல்ல காரியங்களை யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா வெளியே ஜீவன் நீற்றுள்ள வார்த்தைகளா வெளியே வரும். ஆமென். God bless you.